கலாத்தியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக என்று பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லுகிறார். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக. அதோடு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லுகிறார். அந்த 2 வசனங்களில் சமயம் என்ற ஒரு வார்த்தை உபயோகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலையில் நான் உங்களோடு கூட சேர்ந்து நமக்கு கிடைக்கும் நேரிடும் சமயம் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். நமக்கு கிடைக்கும், அதே சமயத்தில் நேரிடும் சமயம். முகவுரையாக பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று பார்க்கிறோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு சமயம் வேண்டும். அந்த நிலைமையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்படி சமயம் இருக்கும் பொழுது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இந்த அடையாளங்கள் எல்லாம் நேரிடும் பொழுது நீ சமயத்துக்கு ஏற்றபடி செய் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவாக வரப்போகிறார். அதற்கு முந்தி அவர் சொன்னதை பார்க்கிறோம். சமயம் நேரிட்டது. அந்த நேரிட்ட சமயத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் ராஜா செய்தார். அதனால் அவருக்கு ஆசீர்வாதம் வந்தது என்று பார்க்கிறோம். அதோடு சேர்த்து பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே வேகம் உள்ளவர்கள், சௌரியம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், இவர்களுக்கு தேவன்தான் இந்த திறமைகளை தந்திருக்கிறார். வேகத்தை, சௌரியத்தை, ஞானத்தை, புத்தியை, அறிவை தந்திருக்கிறார். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் வேண்டும், அதோடு தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயம் இல்லை என்றால், தேவ செயல் இல்லை என்றால், இந்த வேகம், சௌரியம், ஞானம், புத்தி, அறிவு இது ஒன்றுக்குமே உதவாமல் போயிடும். அப்போ மனித வாழ்க்கையில் சமயம் என்பது எவ்வளவோ முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் சமயம் வேண்டும். நம்முடைய திறமைகளை பயன்படுத்துறதற்கு சமயம் இல்லை என்றால், தேவ செயல் நேரிடவில்லை என்றால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால் நமக்கு கிடைக்கிற சமயம், நமக்கு நேரிடுகிற சமயம், இது எப்பொழுதுமே இந்த சமயம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிடைக்கிற சமயத்தில், நேரிடுகிற சமயத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை குறித்து 4 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த 4 காரியங்கள் செய்கிறதற்கு ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு நிச்சயமாக சமயத்தை தருவார். அந்த சமயத்தில் நீங்கள் அதை செய்ய தவறினால் வேறொரு சமயத்தில் அதை செய்யலாம் என்பது அபத்தமான காரியம், செய்யவே முடியாது. அதனால் சமயம் நேரிடும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால், சமயத்தை தருகிற தேவன் அந்த காரியங்களை செய்ய பலனும் அருளுவார். அதான் பைபிள் சொல்லுகிற சத்தியம். அந்த 4 காரியங்கள் என்ன என்று பார்த்தால், அதில் முதல் காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று ஃபேலிக்ஸ் தேசாதிபதி பவுல் அப்போஸ்தலனிடத்தில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு அப்புறம் சமயம் கிடைச்சதா? கிடைக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்தானா? அழைக்கவும் இல்லை.
இந்த ஃபேலிக்ஸ் கிடைத்த பெரும் பாக்கியம் என்னவென்றால், பவுல் அப்போஸ்தலன் ஒரு தனி மனிதனுக்காக, அவருடைய மனைவிக்காக வந்து நேரம் எடுத்து அவர் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அதாவது நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறார். அவர் சொல்லப்போனால் பவுல் ஒரு பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். அவர் உலக நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுகிறவர், நிறைய சபைகளை சந்திக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற 2 நபருக்காக வருவார் என்றால், அதற்கு தேவன் அனுமதிப்பார் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்னொன்று, ஃபேலிக்ஸ் வந்து அதிபதி என்று சொல்லும் பொழுது அவருடைய ஆத்துமா ஆண்டவர் உண்டாக்கின ஆத்துமா, உலகம் இருக்கிறவளை விட பெரிது அவனுடைய ஆத்துமா. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவான் என்றால் பரலோகத்தில் தூதருக்கு முன்னால் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதில் இந்த பாவி ரட்சிக்கப்பட மாட்டாரா என் நிலைமையில் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பவுல் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அதுதான் தேவன் அவருக்கு கொடுத்த சமயம். ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொரு சமயம் உண்டு. அதோடு எந்த காரியத்தை செய்கிறதற்கும் தேவ செயல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த அவர்கள் எல்லாருக்கும் சமயம் தேவ செயலும் நேரிட வேண்டுமே. சமயம் வந்து தேவ செயல் நேரிட்டது. ஆனால் இவன் என்ன செய்தான், இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி சமயத்தை புறக்கணித்ததுனால அவனுடைய உத்தியோகத்தை பின்னால இழந்தான். ரட்சிக்கப்படாமலே போனான். சுவிசேஷம் கேட்டு அவன் பரலோகத்துக்கு போகலை, நரகத்துக்கு போனான். அதான உண்மை. அப்படி இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகிற காரியம் என்னவென்றால், இது ரட்சிப்பை பெறும் சமயம், மனம் திரும்புதலை பெறும் சமயம், விசுவாசத்தை பெறும் சமயம். அதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இங்கே பிரசங்கித்தார். அது அப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடியாததா? இன்றைக்கே ரட்சணியினால் இன்றைக்கே அணுகிறகால். ஆனால் இவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இவனை விட்டு விடுவதை நினைத்தால் அது என்ன சொல்றது? ரோமர்கள் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே எழுதியிருக்கிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ விரும்புகிறதுனால ஓடுகிறதுனால ரட்சிப்பை பெற முடியாது, மனம் திரும்புதலை பெற முடியாது, விசுவாசத்தை பெற முடியாது. இறங்குகிற தேவனால தான் ஆகும். நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். நடுகிறவனால ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால ஒன்றும் இல்லை. புருஷனே உன் மனைவியை ரட்சிப்பாயோ, மனைவியை உன் புருஷனை ரட்சிப்பாயோ எப்படி உனக்கு தெரியும்னே பவுல் கேட்கிறார். ஆனால் இவன் விரும்பவும் இல்லை, ஓடவும் இல்லை. அவங்க வீட்டிலே வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சமயத்தை அவன் பயன்படுத்தியிருக்கலாம் அல்லவா? எல்லா நேரத்திலும் சமயம் வருமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே என்று ஆண்டவர் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்றாரு. ஆண்டவர் எல்லா சமயத்திலும் அவர்களை சந்திக்க மாட்டார், ஆனால் அவர்களை சந்திக்கிற காலம் அதான் சமயம் என்று சொல்லுகிறது. சமயத்தை அவங்க விட்டுட்டாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையில் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உன் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள எத்தனை தரமோ மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை பற்றியும் சொல்லுகிறார். அப்போ சேர்த்து எத்தனை தரமும் மனதாக இருந்தேன் என்று சொன்னால், எத்தனையோ சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்தார், சமயத்தை கொடுத்தார். கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சமயத்தையும் அவங்க புறக்கணிச்சாங்க. அதான உண்மை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அந்த பெண்ணை ரட்சிக்கப்படாமல் விட்டுருக்கலாம், அவள் ரட்சிப்புக்கு அபாத்திரமானவள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். அவள் ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணுவதற்கு அவளே காரணமாக இருக்கிறார். சபையில் தவறான உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் அவளை தீர்க்கதரிசியாக கட்டளையிடவும் இல்லை.
என்றாலும் ஆண்டவர் அவளுக்கு தவணை கொடுத்தார். அந்த தவணை என்று எத்தனை தவணை என்று சொல்லப்படவில்லை. தவணை என்று சொல்லுகிறது கொடுத்த சமயங்கள். ஆனால் மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யணும்? அவளை கட்டிலுக்கடையாக்கி அவளையும் அவருடைய பிள்ளைகளையும் கொல்லத்தான் செய்யும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே என்ன எழுதியிருக்கிறது? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. அதெல்லாம் அதனதன் காலத்தில் நடக்கிறது. சமயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சமயத்தில் கோடை காலம், அறுப்பு காலம். ஆனால் நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்றால், இன்றைக்கே ரட்சணின் நாள், இன்றைக்கு அனுகிரக காலம் என்று ஆண்டவர் சமயத்தை தரும்போது அந்த சமயத்தை புறக்கணிக்கிற தேவனுடைய மக்கள் கூட்டத்துக்கு இருந்தாலும் கூட்டத்துக்கு ஒரு புறக்கணித்தால் அப்புறம் என்ன நடக்கும்? எபிரேயர் 12:17 சொல்லப்பட்டபடி பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாதே போனான். அப்போ சமயம் என்று சொல்லுகிறது கர்த்தர் தருகிறது. எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் சமயத்தை தருகிறது இல்லை. சிலருக்கு ஆண்டவர் சில சமயத்தை தருகிறார். எந்த ஒரு மனிதனாவது இந்த உலகத்தில் பிறந்து சாகிறதுக்கு முந்தி வரையில் தேவன் எனக்கு சமயத்தை கொடுக்கவே இல்லை என்று தேவன் பெயரில் குற்றமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் சமயத்தை தருகிறார். அவர் தருகிற சமயத்தில் முதல் தரமானது, முக்கியமானது என்னவென்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் தானே சபையில் ஐக்கியப்பட முடியும். அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டபடி ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்ப்பார். ரட்சிக்கப்பட்டால் தானே பரலோகத்துக்கு போக முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 21-24 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த பரலோக வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆனால் அதனதன் காலத்தில் காரியங்கள் நடக்கும் பொழுது நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்றால் அப்போ எப்போ ரட்சிக்கப்படுறது? மரணத்துக்கு பின்னாலா? மரணத்துக்கு பின்னால் ரட்சிக்கப்பட முடியாது அல்லவா? இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சமயம் என்பதை குறித்து அந்த வார்த்தைக்கு கருத்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஆங்கில வேதாகமத்தை தேடினேன். அந்த ஆங்கில வேதாகமத்தில் இந்த சமயத்துக்கு என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? நமக்கு கிடைக்கும் சமயம், தேவன் நமக்கு சமயத்தை நேரிட பண்ணுகிறாரு. அந்த சமயம் என்ற வார்த்தை கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி போடப்பட்டிருக்கிறது. சீசன் என்று போடப்பட்டிருக்கிறது. சீசன் இன் டைம் என்று போடப்பட்டிருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொன்னால் சந்தர்ப்பம். இப்போ பாம்பு வருது, அடிக்கிற சந்தர்ப்பம், அதை அடிக்கணும். வியாதி வருது, அதை ஆரோக்கியமாக்குறதுக்கு நான் வழி தேடுகிறது ஒரு சந்தர்ப்பம். சீசன் என்று சொன்னால் மழை சீசன் என்று சொல்கிறாங்க, வெயில் சீசன் என்று சொல்கிறாங்க. அப்புறம் இன் டைம்னா அந்த நேரத்தில், இந்த கருத்தில் தான் சமயம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் சமயம் வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் வேண்டும். அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதாவது வேகம், சௌரியம், ஞானம், புத்தி, அறிவு, திறமைகளை பயன்படுத்துறது கூட அப்படிப்பட்ட திறமை உள்ளவர்களுக்கு அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேணும். சமயம் வேணும், அதே சமயம் தேவ செயலும் நேரிட வேணும். ஆண்டவர் உங்களை ரட்சிக்க விரும்பினதுனால தானே கல்வாரி சிலுவையில் ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். அவர் பாடு அனுபவிக்காத, சரீரத்தில் துன்பங்களை அனுபவிக்காத ஒரு இடமும் கிடையாது. ஆவி ஆத்மா சரீரத்தில் பாடுகளை சகித்தாரே. உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு எவ்வளோ பேர் ஆதங்கம் இருந்தால் அவர் சிலுவையில் உயிர் கொடுத்திருப்பார். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கலாமா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமில்ல? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறீங்களா? அது முக்கியமான கேள்வி அல்லவா? இந்த சிறை அதிகாரிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. திடீரென்று ஒரு நிலநடுக்கம். எழுந்த உடனே அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்புன்ற வார்த்தை எப்படி தெரியும்? அந்த ஊர் பிசாசு தான் சொல்லிகிட்டே போதே தினசரி. இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் எல்லாருமா ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாருமா அந்த அதாவது சமயத்தை பயன்படுத்தினாங்க. அவன் ஒருத்தன் புறஜாதிக்காரன் ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கே ஞானசனம் எடுத்து திருச்சபையினுடைய அங்கத்தை நான் மாறினானே. நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்து இத்தனை வருடம் வாழ்ந்து இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்குது எந்த நிலைமையில் நியாயம்? ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்களை பற்றி இப்படித்தான் சொல்லணும்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நீங்க ஆண்டவரோடு வர்றது எப்போ ஆண்டவரோட வர முடியும்? என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ அன்றைக்கு தான் நீங்க ஆண்டவரோட ஐக்கியப்பட முடியும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவத்தோடு ஆண்டவர் யாரையும் ரட்சித்ததே கிடையாது. ஒரு பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அந்த அக்கறைக்கு போக யோனாவை அனுமதிக்கவில்லையே. எவ்வளவு பயங்கரமான பாடுகளை கொடுத்து 3 நாள் படாத பாடுபட்டல்லவா. அப்புறம் கரையில் வந்து மீன் கைக்கிட்ட போது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அறிக்கை செய்தார். என்னோடு இராதவன், நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா அவரோடு இல்லை, நீங்கள் அவருக்கு விரோதியாக இருக்கிறீங்க. இன்னொன்று, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்னு சொன்னால் ரட்சிக்கப்படாதவங்க தான் ஊழியம் செய்ய முடியாது. துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் கேட்குறாரு. அப்போ ரட்சிக்கப்படுதலுடைய அவசியத்தை நீங்கள் உணர்ந்தீங்களா? இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவங்க தாங்க உண்மையான கிறிஸ்தவ சபைக்கு எதிரடையாக செயல்படுறாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. நாங்கள் புறஜாதியார் இடத்துல பேசாதபடிக்கு அவர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த யூதர்களே தடை செய்கிறார்கள் என்று சொல்றார். அப்போ அவர்களுக்கு ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் தெரியும். தேவன் அவர்களுக்கு பல சமயத்தை கொடுத்தார். அந்த சமயத்தில் நஷ்டப்படுத்துறது மாத்திரமல்ல, இப்போ சமயத்தை பிரயோஜனப்படுத்தி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அதற்கு போய் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறாங்க. அந்த ஊழியம் செய்கிறவங்களை கூட தடை செய்து ரட்சிக்கப்படுறதுக்கு தடை செய்கிறாங்கன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் எழுதுறாரு. அது எத்தனை பயங்கரம். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டா அது எப்படி தெரியும்? நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில், நீங்கள் அவரை காணாமல் இருந்த இடத்துல விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதும் யார் சொல்லி முடிக்க முடியும்? மகிமையால் இருந்த சந்தோஷமுள்ளவர்களை களி கூர்ந்து உங்களை விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரட்சிப்பு அடைகிறீர்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அது இருக்காது. அதை வைத்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லைங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லைன்னு நான் சொல்லலாம். அப்புறம் உபாகமம் 33:29 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படி சொல்லி நம்மளே எனக்கு ஒப்பானவன் யார் இல்லைன்னு சொல்லலாம். மற்றவங்க பார்த்து உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்று மற்றவங்க நம்மளை பற்றி சாட்சி சொல்லலாம். ரட்சிப்பு என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை தரித்தார். ஒரு மணவாளன் அதாவது அணிகலன்களை அணிகிறது போலவும் ஒரு மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வது ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை தரித்தார். பூரிப்பாக மகிழ்கிறேன் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறதை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த சந்தோஷம் யாருக்கு உண்டு? சமயத்தை சமயமாக பயன்படுத்தின தேவனுடைய பிள்ளைகள் தான் இதை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கான எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று சொல்லி யாருடைய கண்டிப்பில்லாமல் கர்த்தருடைய நாளில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவார்கள். நீங்கள் ரட்சிக்கப்படாதனால தான் உங்களுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால தான் சொல்லி முடியாத மைமேல் இருந்த சந்தோஷம்னு சொல்கிறது உங்களுக்கு விளங்கவே செய்யலை. ஆண்டவர் உங்களுக்கு சந்தர்ப்பம் தரலையா? அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் வேணும், தேவ செயல வேண்டும் என்று பார்க்கிறோமே. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் வேண்டும் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவர் சமயம் கொடுக்கவில்லை என்று நரகத்தில் போகிற எந்த பாவியாவது சொல்லுவாங்களா? உங்களை அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களை அந்த புறம்பான இருளில் தள்ளப்பட்டவர்களாய் காணும் பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறாரு ஆண்டவர். குணப்படாமல் நரகத்துக்கு போனவங்களை பற்றி அது யாருடைய பொறுப்பு? ஆண்டவருடைய பொறுப்பு அல்லவே. அதனால் சமயம் என்று சொல்ல ரொம்ப முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி, சீசன், இன் டைம். ஆண்டவர் தருணம் தராமல் யாரையும் மறிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. தருணம் தராமல் யாரையும் ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புறது கிடையாது. அதனால சமயம் என்று சொல்கிறது மனித வாழ்க்கையில் முக்கியம். இது ரட்சிப்பை பெறும் சமயம், பெற்று அந்த ரட்சிப்பில் கழிவுற வேண்டிய சமயம். அந்த ரட்சிப்பில் பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டிய சமயம் இது. உங்களுக்கு ஆண்டவர் சமயம் தந்திருக்கிறார். சமயம் எனக்கு தேவன் கொடுக்கலைன்னு நீங்கள் ஆண்டவர் இடத்துல முறையிட முடியாது. அதனால நமக்கு கிடைக்கும் நேரிடுகிற முதல் சமயம் எது என்று கேட்டால் ரட்சிப்பு பெறும் சமயம். நான் 1963 ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தை
என்னுடைய வாழ்க்கையை மறக்க முடியாது. ஒரே நாளில் அந்த அக்கிரமத்தை நீக்கி போடுவார் மலையில் என்று சொன்ன அந்த காரியம் அவர் நீக்கி போட்டதுனால அந்த 1963ஆம் நாள் ஒரு மத்தியான வேளை 12 மணிக்கு ஆண்டவர் என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி போட்டதை நான் உணர்ந்து கர்த்தரை துதித்தேன், சோதரித்தேன். அந்த சந்தோஷம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது உங்களுக்கு உண்டா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உண்டு. ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற சமயம், நமக்கு நேரிட சமயம் எது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை நான் சொல்ல அறியும்படி என்று கல்விமானின் நாவை பிதாவாகிய தேவன் எனக்கு தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவனைப் போல என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார் என்று நம்முடைய விசுவாசத்தின் நாயகரான நம்முடைய ஆண்டவரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் அவருக்கு சமயம் தந்தார். அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை இளைப்படைந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு பிதாவாகிய தேவன் அவரை எப்படி ஆயத்தப்படுத்தினார் தெரியுமா? ஒரு நாளாவது அதிகாலையில் அவரை மறக்கவில்லை, காலைதோறும் அவரை எழுப்பினார். அப்புறம் அவருடைய செவியை திறந்து கவனிக்கும்படி செய்தார். இதனால சமயத்தை பயன்படுத்தி ஆண்டவர் 3 வருஷ காலம் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தினுடைய விளைவு அன்றைக்கு இருந்த அந்த பலஸ்தீனாவில் இருந்த மக்கள் அனுபவித்தாள் என்று மாத்திரமல்ல, அந்த ஊழியத்தினுடைய விளைவை இந்த 2000 வருஷ காலமாக உலகமெல்லாம் இருக்கிற ஜனங்கள் அனுபவிக்கிறதற்கு அந்த ஊழியம் 3 வருஷம் செய்த ஊழியமே போதுமான ஊழியமாக இருக்கிறது. ஆண்டவர் விட்டு சென்ற ஊழியத்தை தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து உலகமெல்லாம் செயல்படுத்துகிறார்கள். அப்போ இது ஊழியம் செய்ய கிடைக்கும், சொல்லப்போனால் நேரிடும் சமயம் என்று நாம் சொல்ல வேண்டியது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. வாய்க்காமலே எப்படிங்க பிரசங்கம் பண்ண முடியும்? அப்படின்னா இப்போ அந்த சமயம் வாய்க்காத போல நீ நினைக்கிற, அதுக்கு வாய்க்கக்கூடிய தருணம் வரும், அப்பொழுது நீ பிரசங்கம் பண்ணு என்கிறதான் அர்த்தம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களில் நீங்கள் பார்த்தால் அவர் 24 மணி நேரம் ஊழியம் செய்தார் என்று பைபிள் சொல்லலை. சில வேளைகளில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார், சில இடங்களில் போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார், சில இடங்களில் போய் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம் செய்த நேரங்கள் என்று சொன்னால் தேவன் அவருக்கு தந்த அந்த சமயத்தை பயன்படுத்தி அவர் செய்த ஊழியம்தான் உலகம் முடிகிற வரையில் அந்த ஊழியம் உலக மக்களுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கு. சமயத்தை ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தினார். அதற்கு அவர் காலைதோறும் அவர் எழுந்தார். விடப்பட்ட ஒரு காலை கூட அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அந்த சமயத்தை பயன்படுத்துறதுக்கு அவர் நேரத்தை எடுத்து அந்த நேரத்தை சரியாய் பின்னிடவில்லை என்றால், அந்த சமயம் இருந்தால் கூட பிதாவாகிய தேவன் அவரை பற்றி என்ன ஊழியம் செய்ய விரும்பினார் அதை செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பிசாசின் வல்லமையில் பிடிக்கப்பட்ட எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லும் பொழுது அதில் மாத்திரமல்ல, பிரசங்க ஊழியத்தில் மற்ற நன்மை செய்ய சுற்றி திரிந்தார் என்றால் ஆவியானுடைய வல்லமையை பெற்று அதை சுற்றி திரிந்தார் என்று தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளான தேவ ஜனங்கள் காலை நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு செய்து ஊழியம் செய்ய கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று நேரத்தை நாம் செலவிட்டால், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பவில்லை என்றால், வல்லமை தரித்து கொள்ளவில்லை என்றால், எருசலேம் என்னும் சுவிசேஷகியே இந்த ஊழியத்தை நீ செய்ய முடியாது. ஆண்டவர் விட்டு போன ஊழியத்தை சமயம் உனக்கு கிடைக்கும், சமயம் நேரிடும், அதை செய்ய என்ற நிலைமையில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்களா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் புறப்பட்டு வந்தது. அப்போ வசனத்தோடு மாத்திரம் வந்தால் ஒரு பாவி கூட அதை பற்றி சிந்திக்க மாட்டான்.
வல்லமையோடு புறப்பட்டு வந்தால், அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எங்களிடத்திலிருந்து வந்த வசனத்தை நீங்கள் மனுஷ வசனமாய் கேளாமல் தேவனுடைய வசனமாய் கேட்டு ஏற்றுக்கொண்டதுனால அது உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. அது மெய்யாகவே தேவனுடைய வசனம்தான் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் காலைதோறும் எழுப்பி சமயத்தை கொடுத்து கற்றுக்கொள்வர்களைப் போல கல்விமானின் நாவை அவருக்கு தந்திருந்த பொழுது, அவருடைய செவியை திறந்து கவனிக்க செய்த பொழுது, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஊழியத்தை சாதித்தார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் எரேமியா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தால், என்னுடைய ஆலோசனையில கூட நின்று என்னுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன சொல்றது? கோதுமைக்கு முன்னால பதற ஏமாத்திரம். என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் உண்மையா சொல்லுவானாக. எரேமியா கவனித்து கேட்டு அவருடைய ஆலோசனைகளை கூட நின்று ஆண்டுடைய வார்த்தையை சொன்னதுனால அந்த நாட்களில் நிறைய தவறான உபதேசங்கள் இருந்தார்கள். அவருடைய தவறான உபதேசங்களாம் மனுஷரை ஒன்றும் செய்யவில்லை, ஒரு மாற்றத்தையும் ஜனங்கள் மத்தியில் உண்டாக்கவில்லை. ஆனால் எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆலோசனைகளை கூட நின்றதுனால உலக ஜாதிகளுக்கு சுவிசேஷம். அதோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் எங்களுக்கு கர்த்தருடைய செய்தி சொல்லப்படவில்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு தனி மனிதனாய் பெரிய காரியங்களை செய்ததுனால தான் ஆண்டவரோட புதிய ஏற்பாட்டில் ஒப்பிட்டு பேசப்பட்டான் என்ற பைபிளை படிக்கிறோமே. அருமையானவர்களே, சில வேளைகளில் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். விரும்புகிறவனால அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் நடபடிகளில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால், ஆவியானவர் அந்த பவுல் சீலாவை ஊழியத்துக்கு போக சொல்லுகிறார். அப்புறம் சபையார் அதனுடைய அங்கீகாரமாக கைகளை வைத்து அனுப்புகிறாங்க, அங்கே ஊழியத்தில் போகிறாங்க. 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்களா? அங்கே அவங்க ஊழியத்துக்காக பாரத்தோடு வாஞ்சியோடு போகும்பொழுது அவங்களுக்கு சமயம் கிடைத்ததை போல தெரியவில்லை. பரிசுத்தாவினால் தடை ஏற்பட்டது. எங்கே? அதாவது ஆசியாவில் தடை செய்யப்பட்டாங்க. ஆசியாவில் வசனத்தை சொல்லப்படாதபடிக்கு தடை பண்ணப்பட்டாங்க. அது இங்கே கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிற சமயம் அல்ல. அப்புறம் பித்தினியா நாட்டுக்கு போனாங்க. அந்த பித்தினியா நாட்டுக்கு போன போது அங்கேயும் பரிசுத்தாவியானவர்களை போக ஒட்டாதிருந்தார். இப்போ அங்கே ஊழியம் செய்கிற சமயம் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் வேண்டும், தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்போ இவர்களுக்கு ஊழியத்தில் ஆரம்பம் இருக்கிறலாம் உண்மைதான். ஆத்மாக்கள் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களும் ரட்சிக்கப்படணும் தானே அப்படின்னாலும் அவங்களும் ஆத்மாக்கள் தான், அவங்களும் ரட்சிக்கப்படணும் தான். ஆனால் இப்போ இந்த சமயம் அவங்களுக்கு செய்தி சொல்ல வேண்டிய சமயம் அல்ல. அது பண்டிகைக்கு முன்னால் முத்த போடுறதாக அர்த்தம். அதனால தடை செய்தார், போக விட்டாதிருந்தார் என்று பார்க்கிறோம். அதில் 3 பேர் கலந்து கொண்டாங்க. பவுல், சீலா, தீமோத்தேயு கலந்து கொண்டாங்கள் என்று அந்த வரலாற்று சம்பவம் சொல்லுது. அதனால ஊழியம் செய்ய கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நாம் விட்டு விட்டால் இனி ஊழியம் செய்யக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் வரும் என்று நாம் எண்ணலாமா? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு 15 வருட காலம் ஒரு நாள் கூட நான் வீட்டில் இராமல் ராத்திரி 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேருவேன். ஒரு நாளெல்லாம் ராத்திரி 1:30 மணிக்கு தனி மனிதனாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் வீடுகளில் இருந்தாங்க. தெருவில் போய் நின்றால் நூற்றுக்கணக்கான பேர் நின்று வசனத்தை கேட்பாங்க. வீடுகள் தோறும் கூட்டு ஜெபம்னு சொல்லுவாங்க. தெரு தெருவா வீடு வீடாக நாங்கள் கூட்டங்கள் நடத்தினோம். துண்டு பிரிவில் எவ்வளோ ஆர்வத்தோடு வாங்கினாங்க. 28 கன்வென்ஷன் வால்பாறை நடத்தின போது எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் கூடினாங்க. இன்றைக்கு அது நடக்குமா? இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்களா? இன்றைக்கு ஜனங்களுடைய வழிகளெல்லாம் தாறுமாறாக போயிருக்குதே. இன்றைக்கு சொல்ல நினச்சா கூட அந்த சமயம் இல்லை. அப்படித்தான் சொல்லணும். நான் கதவை அடைப்பேன், வாசலை அடைப்பேன், நான் அடைத்தால் யாரும் திறக்க முடியாது, இதோ உங்களுக்கு வாசல் திறந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தர்ப்பத்தை தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்த தவறினால் ஊழியம் செய்ய கிடைக்கிற சந்தர்ப்பத்தை அப்புறம் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஊழியம் செய்கிற சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் அட்டூழியம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் கொடுக்குற சமயத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை கணக்கேற்காம விடுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால் ஒன்று ரட்சிக்கப்பட வேண்டிய சமயம் எது? ரட்சிப்பில்
அதாவது பிரயாசப்பட வேண்டிய நடுக்கத்தோடும் பயத்தோடு பிரயாசப்பட வேண்டிய சமயம் இது. ரெண்டாவது ஊழியம் செய்ய வேண்டிய சமயம் இது இல்லையா? இந்த ஊழியம் செய்யும் பொழுது ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒன்றா ரெண்டா எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மறுபடியும் காண்பீர்கள். யோவான் 12:26 சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேன் என்னுடைய ஊழியக்காரன் அங்கே இருப்பான்னு சொல்றாரு. அந்த ஊழியத்தை செய்ய நமக்கு தகுதியில் என்பது உண்மைதான். ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவர்களை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன் முதல்ல ஊழியத்தை பற்றி சொல்லிட்டு தான் பவுல் சொல்றார். அந்த ஊழியத்தினால மக்களும் உலக மக்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நம்ம கூட ஆசீர்வதிக்கப்படுறோம்னு சொல்லி பார்த்தீங்களா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையும் கிறிஸ்து இயேசுவை பற்றின விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை அடைவார்கள். தங்களுக்கு நல்ல நிலைமை. ஊழியம் செய்கிறவர்கள ஜனங்களை வெகுவாக மதிப்பாங்க. விசுவாசத்தில் தைரியம் அடைகிறதுக்கு நீங்கள் ஊழியம் செய்யலைன்னா நீங்கள் விசுவாசத்தில் தைரியம் அடைய மாட்டீங்க. அப்படி தான் சொல்லணும். இந்த ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாது தெரியுமா? சமயம் தந்தும் எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேலை செய்யாதவன் என்றல்ல, வேலை என்று சொல்வது ஊழியத்தை பற்றி தான் சொல்லியிருக்குது. அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு. அதனால நாம் எப்படி செய்யணும்? அதை ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் அப்படி ஊழியம் செய்யும் பொழுது அநேகர் கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அதனால தான் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த உலகத்திலும் பிரகாசிப்பாங்க, மறுமையிலும் பிரகாசிப்பாங்க. யாருக்குங்க கிடைக்கும் இந்த ஊழியம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம்? யாருக்குங்க கிடைக்கும் இந்த ரட்சிப்பு பெறக்கூடிய சமயம்? நமக்கு சமயத்தை கொடுத்து ஆண்டவர் ரட்சித்து கொண்டாரு. சமயத்தை கொடுத்து ஆண்டவர் ஊழியம் செய்யுங்கள் சொல்றாரு. ரெண்டாவது. மூன்றாவது நமக்கு கிடைக்கிற சமயம், நமக்கு அருளப்படுகிற நேரிடும் சமயம் எதென்று கேட்டால் எபிரேயர்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தால் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆண்டவர் ஜெபம் செய்கிறார், சமயத்தை தருகிற ஆண்டவர். நாம் ஜெபிக்கும் பொழுது ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்வார். அப்போ ஜெபிக்கிற சமயம் என்று சொல்லுகிறது, அதை ஆண்டவர் சமயமாக தருகிற ஜெபிக்க கிடைக்கிற சமயம். எபேசியர்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணி ஆவியினால ஜெபம் பண்ணி மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக செய்யும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் ஆண்டவருக்கு சமயம் இருந்து ஜெபித்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்திருந்த நாட்களிலே தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து ஜெபம் கேட்கப்பட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கு நித்திய ரட்சிப்பு அடைய அவர் காரணமானார். ஆண்டவர் அதாவது ஜெபிக்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சமயத்தை ஆண்டவர் எப்போதாவது பயன்படுத்தினாரா? அங்கே ஜனங்கள் எல்லாரும் வசனத்தை கேட்க ஆசையோடு இருக்கிறாங்க, அற்புத அடையாளம் நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சமயத்தை பயன்படுத்தி அங்கே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஜெபத்தை முடித்து கொண்டு வந்த பொழுதுதான் அவரிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு எல்லாரையும் சுகமாக்கிட்டு என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் நமக்கு ஜெபிக்க கிடைக்கிற சமயத்தை நாம் அசட்டை செய்யலாமா? நாம் ஜெபிக்கவில்லை என்றால் ஜனங்கள் இருளுக்குள்ளே போயிடுவாங்களே. நாம் ஜெபிக்கவில்லைன்னா சபை வளர்ச்சி அடையாமல் போயிடுமே. நாம் ஜெபிக்கவில்லைன்னா நாம் ஆவிக்கிறவாள்கள் குழந்து போயிடுவோமே. ஜெபிக்க கிடைக்கிற சமயம் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். நமக்கு ஆண்டவர் ஜெபிக்க சமயம் கொடுக்கிறார். பாருங்கள், சமயத்தை சில வேளைகளில் கொடுக்கும் பொழுது
அதை எடுத்துக்கொள்வதற்கு நம்முடைய தொழிலையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளை குட்டிகளையோ காரணம் சொல்லக்கூடாது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தானியேல் என்ன செய்கிறார்? ஜெபத்திற்காக தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க வருகிறார். அப்போ ஆகாரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு. ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார்? அரண்மனையில் போகும்பொழுது ரெட்டுடுத்தி வஸ்திரத்தை போடக்கூடாது. அது யூத ஜனங்களுக்கு அந்த சட்டம் இருந்தது, புறஜாதி ஜனங்களுக்கும் அதே சட்டம்தான். அலங்காரமான வஸ்திரங்களை, ராஜ வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான், அதாவது அதிபதிகளுக்குள்ள வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான் அங்கே போக வேண்டும். ஆனால் ஜபத்துக்காக தானியேல் போன பொழுது ரெட்டுடுத்தினார். அது மாத்திரமில்லை, அதாவது இந்த உடை கட்டுப்பாடு. மூன்றாவது அவர் என்ன செய்ய? சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறார். சாம்பலில் உட்கார வேண்டும் என்ற அவசரம் என்ன? சாம்பல் என்று சொல்லும் பொழுது நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிற என்ற பக்தர் சொன்னபடி நான் சாம்பலுக்கு சமமானவன் என்று சாம்பல் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுக்கு நியாயம் உண்டா? தானியேல் பாபிலோன் ராஜ்யத்தில் உள்ள மாகாண அதிபதிகளுக்கெல்லாம் மேலானவராக இருக்கிறார். ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அவருக்கு எப்படிங்க சமயம் கிடைச்சது? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமயம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. மற்றதுக்கெல்லாம் சமயம் இருக்கு, நேரம் இருக்குல்ல, எப்படி ஜபிக்க மாத்திரம் நேரம் இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ ஆகார கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு, நேர கட்டுப்பாடு. இந்த நேரத்தை போய் வேலை செய்தால் பணம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. அப்போ நேரத்தை கட்டுப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஜனங்கள் செய்த பாவத்தையும் அறிக்கை செய்கிறார், தான் செய்த பாவத்தையும் அறிக்கை செய்கிறார். சில வேளைகளில் தேவனுடைய மக்கள் நினைக்கிறாங்க, என்னமோ தானி இடத்துல ஒரு பாவம் கிடையாது, யோபு இடத்துல ஒரு பாவம் கிடையாது. யோபுடைய பாவங்கள் என்று 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தாலும் அவனையும் பாவம் பிடிச்சிருக்குது, பாவத்தை குறித்து கதறி இருக்கிறான். என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய பாவத்தையும் என்னை நீக்காமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டதாக பார்க்கிறோம். அவன் என்னென்ன பாவம் அவன் அறியாமலே செய்து கொண்டிருந்தான் என்று அதை பற்றி விளக்கமே சொன்னேன். இங்கேயும் என்ன செய்கிறார்? தானியேல் தன்னுடைய பாவத்தையும் அறிக்கை செய்கிறார், ஜனங்களுடைய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். நாம் நம்முடைய பாவத்தையும் அறிக்கை செய்யணும், நம்முடைய சபையாருடைய பாவத்தையும் அறிக்கை செய்யணும். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளியாக்கப்பட்டது என்று தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவர். அப்போ ஜபத்துக்குள்ள சந்தர்ப்பம், அதாவது சமயத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, நான் இப்போ சென்னையில் போயிருந்த பொழுது மற்ற நாளெல்லாம் படுத்து தூங்குறேன். ஒரு நாள் இரவில் ஒரு அரை மணி நேரம் கூட எனக்கு தூக்கமே வரல. அப்போ அந்த சமயத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எனக்கு பைபிள் படிக்க முடியும், ஏன்னா எனக்கு கண்ணாடி கிடையாது. அந்த ராம் முழுசு என்னென்ன என்னுடைய கவனத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர்றாரோ அந்த காரியத்துக்கெல்லாம் நான் ஜெபிச்சிருக்கிறேன். இல்லைன்னா சிலர் மனம் முடிஞ்சு போயிருப்பாங்க, சிலருக்கு விபத்து ஆபத்து நடந்திருக்கும், சிலருக்கு பயங்கரமான தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் சமயத்தை பயன்படுத்த வர வேண்டிய காரியம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஜெபிக்க கிடைக்கிற சமயம். இந்த தானியேலையும் பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீதையும் பாருங்கள். இவங்க இந்த சமயத்தை எப்படி பயன்படுத்தினாங்கன்ற பாருங்க. ஆண்டவங்களுக்கு சமயம் தந்தார். என்ன சமயம்? தானியேல் 6:10 வழக்கத்தின்படியே 3 முறை ஜெபம் பண்ணி தேவனை சோதரித்தான். அப்போ 3 முறை ஜெபிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஆர்வம் இருந்த பொழுது ஆண்டு 3 சமயத்தை அவங்களுக்கு தந்து, அந்த சமயத்தில் அவங்களெல்லாம் பலவேறு வேலைகள் உள்ளவங்க, அதெல்லாம் நிறுத்தி வைத்து தானே அந்த 3 வேலையை தானியேல் ஜெபித்திருக்க முடியும். அது அஞ்ஞான தேசத்தில். அப்புறம் தாவீது சங்கீதம் 57:5-17 என்ன சொல்றார்? அந்தி சந்தி மத்தியான வேளையில் என் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன். 3 மேலே ஜெபம் பண்ணால் போதும், அப்புறம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லலை. ஆனால் அந்த 3 நேரம் தேவன் அவருக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாத தேவனுடைய சமயத்தை பயன்படுத்தாத தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிப்பில் வளராதவங்க, ரட்சிப்பில் அதாவது பயத்தோடு நடுக்கத்தோடு கழிவுறாதவங்க, ஆண்டவர் வரும்போது ஐயோ எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நஷ்டப்படுத்தி ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அவருடைய பூரணத்தை அவருடைய முழுமையை அறியாமல் பரலோகத்தில் கோடி ஆண்டு காலம் வர வந்துட்டேனே, என் சமயத்தை நஷ்டப்படுத்திட்டேன்னு அழ போகிறாங்களோ தெரியாதுங்க. அப்புறம் ஜெபிக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்தாமல்
அதாவது போயிட்டா அந்த ஜப குறைவினால் உள்ள அந்த குறைவை நித்தியம் முழுதும் அனுபவிக்க வேண்டி இருக்குமே. ஊழியம் செய்யாமல் நீங்கள் அப்படியே அந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய தருணத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஊழியத்தில் எந்த விதமான பொறுப்பு இல்லாமல் அதற்கு உதவி செய்யாமல் நீங்கள் நடந்து கொண்டால் பரலோகத்தில் போகும்போது அதனுடைய மிகப்பெரிய நஷ்டம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஊழியரான ஆண்டவர் அங்கே இருக்கிறார். உலகமெல்லாம் தீவிரமான ஊழிய செய்தவங்களெல்லாம் அங்கே இருக்கும்போது நீங்கள் ஒரு ஊழியத்திനും பங்கு இல்லாதவங்களை கொண்டு பரலோகத்தை விட்டால் எப்படி இருக்கு? சமயத்தை பயன்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியமான காரியம். ஜெபிக்க கிடைக்கிற சமயம் அதை நாம் பயன்படுத்த தவறும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி. ஒன்று நெகிழ்ந்த கை இப்படி கூட்டு ஜெபம் பண்ணா அது நெகிழ்ந்துருது. தளர்ந்த முழங்கால நின்றால் 6 மணி நேரம் நிற்கலாம். வாலிபனாக இருக்கிற நாட்களில் நான் 5-6 மணி நேரம் நின்றுருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ஆண்டு சமயம் கொடுத்தாலும் அது நிற்க முடியுமா? என்னுடைய வயதுக்கேற்ற பலவீனங்கள் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ இங்கே என்ன, நெகிழ்ந்த முழங்கால்களையும் கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி சமயத்தை பயன்படுத்துங்க. அதுக்கு தான் ஆண்டர் ஆயுசு காலம் கொடுத்துக்க. ஆண்டர் வரல, உலகம் அழியலை அப்படி சொல்லணும். முடமாய் இருக்கிறது பிசகி போகாத இருக்கும்படிக்குன்னு சொல்லியிருக்குது. நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் முடமாயிரும், பிசகி போயிடும். இந்த முடத்தையும் இந்த பிசகி போகிற நிலைமையை எங்கே கொண்டு போகிறது? மருத்துவத்துறை கொண்டு போகலாம். அது சரீரத்தில் ஏற்பட்ட காலுக்கு உள்ள முடக்கம் பிசகுனா மருத்துவத்துறை கொண்டு போகலாம். இது ஆவிக்குரிய நிலைமையில் ஜபக்குறைவில் ஏற்பட்ட இந்த பிசகு முடக்கம், இதுக்கு சபையில் தான் பரிகாரம் உண்டாக்க முடியும். சமயத்தை உடனே பயன்படுத்துங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்படி தான் சொல்லணும். கடைசியான ஒரு குறிப்பு கூட, நமக்கு கிடைக்கிற சமயம், அதாவது நமக்கு நேரிடுகிற சமயம். கலாத்தியர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், உலகத்தில் உள்ள யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். அப்படின்னா நமக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சமயம் நேரிடுகிறது, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சமயம் நமக்கு கிடைக்கிறது. இதை கிடைக்கும் போது நீங்கள் நஷ்டப்படுத்தினீங்கன்னா இதனுடைய நஷ்டம் இந்த உலகத்தில் உங்களை பாதிக்கும், மறுமையிலும் உங்களை பாதிக்கும். நமக்கு உதவி செய்ய கிடைத்திருக்கிற சமயம், நீங்கள் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த கலாத்தியர் 6:6 திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதை பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் ஆசாரில் இருக்கிறவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறையும் இல்லாமல் செய்த வரலாறு மோசையின் நாட்களையும் பார்க்க முடியும், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் நாட்களையும் பார்க்க முடியும். அதற்கு முன்னால் உள்ள நாட்களில் இதை செய்யாமல் போன போது அதனால் அவர்கள் அடைந்த ஏகப்பட்ட நஷ்டத்தை பற்றியும் பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டருடைய கோபத்தையும் அவங்க பெற்றுக்கொண்டார். அதனால் நமக்கு உதவி செய்யக்கூடிய சமயத்தை, ஆப்பர்ச்சுனிட்டி, சீசன், இன் டைம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் ரட்சிப்பு பெறணும், ரட்சிப்பில் வளரணும், ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்து நிமித்தம் மரணத்துக்கு சமயமாக இருந்தான் என்று சொல்கிற நிலைமை இருந்தாலும் அந்த ஊழியத்தை நம்ம விடக்கூடாது. ஊழியத்தில் தரிச்சிருக்கணும், சமயத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது. ஜெபிக்க கிடைக்கிற சமயமா? சபையில் ஜெபம்னா ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் ஜெபத்தில் கலந்து கொள்ள வேணும். ஊழியம் என்று சபை அறிவிக்குதா? ஒருத்தர் கூட விடாமல் ஊழியத்தில் கலந்து கொள்ள வேணும். சுவிசேஷ கூட்டம் என்று சொன்னால் அந்த சுவிசேஷ கூட்டத்தில் மற்றவங்க வந்து சுவிசேஷங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்னா ஏற்கனவே சுவிசேஷத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட தவறாமல் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் சமயத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். இன்னொன்று, நாம் எல்லாருக்கும் உதவி செய்கிறோம், ஊழித்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறோம், தரித்திரமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாராளமாக உதவி செய்கிறோம் என்று சொன்னால் சமயத்தை பயன்படுத்துகிறோம் என்று பொருள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே அவன் செய்த பற்பல உதவிகளை நன்றாய் அறிந்திருக்கிறாயே. ஒனோசிப்போரை பற்றி பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு இடத்துல சொல்லுகிறார். அவன் செய்த பற்பல உதவிகளை நன்றாய் அறிந்திருக்கிறாய். ஒரு உதவி செய்துவிட்டு அவன் திருப்தி அடையவில்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கு தீமோத்தேயுக்கும் பற்பல உதவிகளை செய்தான்.
3 யோவான் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ சகோதரருக்கு செய்தாலும் சரி, அந்நியருக்கு செய்தாலும் சரி, அது உண்மையாக செய்கிறான்னு சொல்லிட்டு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று அறிகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ சத்தியத்தில் நடக்கிறது என்ன தெரியுமா? சகோதரர்களுக்கும் அந்நியருக்கும் செய்கிற காரியத்தை உண்மையாக செய்கிறது தான் சத்தியத்தில் நடக்கிறதாக அர்த்தம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதாக நினைக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? ஆராதனை கூடத்தில் வந்து கலந்து கொள்வது, ஊழியத்தில் கலந்து கொள்வது, ஏதோ கொஞ்சம் கொடுக்கறது, இதுதான் சத்தியத்தில் நடக்கிறது. அப்படியா? இல்லைங்க. சத்தியத்தில் அதிகமாக நடக்கிறது, மற்றவர்களை அதிகமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் ரட்சிப்பு நிறைவேற, அதாவது பயத்தோடு நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேணும். அப்புறம் ஊழியம் இல்லை என்றால் ஊழியம் செய்வோம் என்று உற்சாகப்பட்டு எல்லாரும் ஊழியத்தில் கலந்து கொள். இந்த ஊழியம் போதாது, இன்னும் ஊழியம் வேணும், ஆண்டவரே அதற்குள்ள சமயத்தை எங்களுக்கு கட்டளையிடும் என்று அதற்காக ஜெபித்து காத்திருக்க வேணும். ஆண்டவரே, நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிச்சிருக்கிறோம், இன்னும் நாங்கள் நிறைய ஜெபிக்க வேண்டும், அதற்கு எங்களுக்கு சமயத்தை தாரும் என்று சொல்லி சமயத்தை கேட்டால் ஆண்டவர் சமயத்தை கொடுப்பார். அதிகமான ஜெபங்கள் நாம் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கணும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:42 அவர் 4 காரியத்தில் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியம், அப்பமுக ஜெபம் பண்ணுதல், உறுதியாக தரித்திருந்தாங்க. அது நடக்கணுமே. நன்மை செய்தால், உதவி செய்தால் மேன்மை இல்லையா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? 3 யோவான் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 யோவான் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதியிருக்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்யாதவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ விசுவாசிகளான தேவ ஜனங்கள் பிறருக்கு நான் உதவி செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆனால் நீங்கள் தேவனால் உண்டானவர்களாக இருந்தால் நன்மை செய்யுங்க. தேவனால் உண்டானவன் நன்மை செய்கிறான், தேவனால் உண்டாகாதவன் தான் நன்மை செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். ரோமர்கள் நிறுவம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், முதல் வசனத்தில் கெங்கிரியா சபைக்கு ஊழியக்காரியான நம்முடைய சகோதரி பெபையால் சொல்லிவிட்டு 2ஆம் வசனம் சொல்கிறார், அவளுக்கு எந்தெந்த காரியத்தில் உங்களுடைய உதவி தேவையோ, அவளுக்கு தேவையோ அதெல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்கிறாரே. இன்றைக்கு தேவையுள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க. சபையிலும் இருக்கிறாங்க, வெளியிலும் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஊழியங்கள் நடக்குது. அதற்கு நான் உதவி செய்ய வேண்டிய அவசரத்தை நீங்கள் உணர்ந்தது உண்டோ? அதனால நமக்கு கிடைக்கிற சமயம் அது தேவன் நமக்கு அது நேரிடுகிறது. இந்த சமயம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அதனால் இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை? ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க முடியாத அளவிற்கு அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத மனுஷலாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்க, உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அப்போ இதுக்கு சமயத்தை நீங்கள் பயன்படுத்தாது இருக்கிறீங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவங்களுடைய ஊழியத்தை ஒன்றும் இல்லாமல் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் ஊழியத்துக்கு கனி உண்டு என்று அறியும் பொழுது அந்த ஊழியத்தின் மேலே ஊழியம் செய்ய உங்களுக்கு வாஞ்ச வரவில்லை. இன்னொன்று, எத்தனை பேர் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த நாபால் மாதிரி என்னுடைய அப்பத்தை எடுத்து என்னுடைய ஆகாரத்தை எடுத்து நான் அறியாத ஒருத்தனுக்கு கொடுப்பேனோ என்று சொல்லி அந்த ஆகாரத்தை சாப்பிட முடியாமல் தேவனால் அடிபட்டு அவருடைய இருதயம் செத்தவனை போல அவருடைய இருதயம் கல்லாகி கடைசி செத்தும் போனானே. ஆண்டவங்களை உயிரோட வச்சிருக்கிறார். அதனால் நீங்களும் நானும் எந்தெந்த நிலைமையில யார் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் நமக்கு சகாயத்தை தருவார். என்ன மாத்திரம் கொண்டிருந்தீர்கள் என்று பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு சொல்லிவிட்டு சமயம் மாத்திரம் நேரிடவில்லை. ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் அனுப்பின அந்த பணம் சேர்ந்தது, அதை முகமலர்ச்சியோடு பெற்றுக்கொண்டு நான் உங்களுடைய கணக்குக்கு பலன் பெறும்படி நாடுகிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். அதனால் சமயத்தை பயன்படுத்துகிற காரியத்தில் இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலையா? சொல்லுங்கள், இன்னும் ரட்சிக்கப்படலையா? நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட போகிறீங்க? உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போயிடலாம். கொடுக்காம போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் அன்னைக்கு சமயம் கொடுத்தேன் இல்லையா? ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நம்முடைய சகோதரர் ஹென்ரியும் அவரோட ஒருவரும் அன்றைக்கு வந்திருந்தாங்க. அவர் தான் இப்போ அரேபியாவில் இறந்து அவருடைய பாடியை கொண்டு இப்பொழுதுதான் சமீபத்தில் அடக்கம் பண்ணாங்க.
அவங்க 2 பேரும் வந்திருக்கும் போது அன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? அந்த பிரசங்கத்துடைய முடிவில், நீங்கள் பல முறை கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, இந்த கூட்டத்துக்கும் எந்த கூட்டத்துக்கும் போயிருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட தவறினால் இனி ஒருபோது நீங்கள் ரட்சிக்கப்படாமலே போனாலும் போயிடலான்னு சொன்னேன். ஒருவேளை அவர்கள் 2 பேரும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் வச்சுங்க, அவங்க 2 பேர் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அது எவ்வளோ பெரிய நஷ்டம் அது. அதனால ஆண்டவர் எந்த மனுஷனுக்கும் சமயம் தராமல் இருக்கிறதில்லை. ரட்சிக்கப்பட, ஊழியம் செய்ய, ஜெபிக்க, அதே சமயத்தில் உதவ, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் இந்த உலகத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனென்றால் 100 மடங்கு இந்த உலகத்தில் பெற்று மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார் என்று பெருமான் சொன்னாரே, அவர் எவனுக்கு கடனாளி அல்லங்க. அதனால இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு தேவன் தந்திருக்கிற திறமையை பயன்படுத்தி, எனக்கு தேவன் சமயம் கொடுக்க வேண்டுமே, தேவ செயல் நேரிட வேண்டுமே என்று நிலைமை இல்லாதபடி எல்லாவற்றையும் இழந்து, உலகத்தையும் இழந்து, நித்தியத்தை இழந்து போகிறாங்களே. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டி வேதம் தந்து, வேதநாயகர் சிலுவையில் மரித்த மரணத்தின் மூலமாக ரட்சிப்பு தந்து, அந்த ரட்சிப்புக்கு பிற்பாடு தான் இதெல்லாம் வரணும். ரட்சிக்கப்படாமல் ஊழியம் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்படாமல் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது. ரட்சிக்கப்படாமல் நாம் கொடுத்தா அந்த காணிக்கை பரலோகத்துக்கு போகாது. ரட்சிப்பில் ஆரம்பிக்கணும். அந்த ரட்சிப்பு ஆரம்பிச்சிட்டா அப்புறம் ஊழியம் நடக்கும். ரட்சிப்பு ஆரம்பிச்சிட்டா ஜெபம் நடக்கும். ரட்சிப்பு ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நாம் தாராளமாக உதவி செய்வோம். ஆண்டாண்டு இந்த வாசங்களை ஆசிரியர் நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் சபையில் ஒரு பாதி பேர் தான் கூடியிருக்கிறோம். மற்ற பாதி பேர் பல வேறு இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் அவர்கள் எல்லாரும் இங்கே வந்து சேருவார்கள்னு எதிர்பார்க்கிறோம். எப்படியும் வந்த எங்களுக்கு இந்த காலை வேளை பாடல், ஜெபம், ஸ்தோத்திரம், ஆராதனை, அதோடு பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்க சொன்ன அந்த காரியங்கள், இப்பொழுது நாங்கள் பிரசங்க வாக்கியம் கேட்ட எல்லாம் உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்ததென்று நம்பி நாங்கள் அதை துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஒரிசா பகுதியில் போன புயலுடைய விளைவு என்ன ஏற்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. இனி பேப்பர் பார்த்தால் தான் அதனுடைய கொடுமை எங்களுக்கு தெரியும். இதுவரையில் ஏற்பட்ட புயலை விட இது கடுமையான புயல் என்று விமர்சனம் சொன்னார்கள். ஆண்டவர், இது என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். கர்த்தர் வந்து விட்டால் இந்த மாதிரி சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படவும் மாட்டோம், பார்க்கவும் மாட்டோம். ஆண்டவரே, நீ சீக்கிரம் வந்து விட்டால் என்ன என்று நினைத்தாலும் இன்னும் ஏதோ ஒரு பாவி நித்திய முழுவதும் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஆத்ம பாரத்தோடு ஆண்டவர் தம்முடைய வருகையை நிறுத்தி வைத்திருக்கிறீர். சோத்திரம். அதுவரையில் இந்த பொல்லாத மனிதர்களால் தான் இந்த பிரச்சனைகள் உருவாகிறது. அதை நீர் அனுமதிக்கிறீர், அப்படித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவரே, இதன் மத்தியில் உம்முடைய மக்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நீர் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிடைக்கிற சமயம், எங்களுக்கு நேரிடுகிற சமயத்தை நாங்கள் நஷ்டப்படுத்தக்கூடாது. தேவன் தான் அந்த சமயத்தை தருகிறார். அது எல்லா சமயத்திலும் அந்த சமயம் எங்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஆனால் கிடைக்கிற சமயத்தை, நேரிடுகிற சமயத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டிய சமயத்தை நாங்கள் தள்ளிவிட்டால் வேண்டுமென்றே அந்த சமயம் மறுபடியும் வராது. அதோடு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களை கொடுக்கிற சமயத்தை நாங்கள் வேண்டுமென்றே புறக்கணித்தால் அந்த ஊழியம் செய்யக்கூடிய தருணம் மறுபடியும் வரவே வராது. ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த சமயத்தை நீர் கொடுக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று நாங்கள் அந்த சமயத்தை தள்ளிவிட்டால் பிற்பாடு நாங்கள் விரும்பினாலும் ஓடினாலும் அந்த சமயங்களுக்கு திரும்பி வராது. அதோடு மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சமயம் கொடுத்து எங்களுடைய இருதயத்தில் நீர் பாரம் தருவீர் என்றால், அந்த பாரத்தை நாங்கள் அகற்றி விடுவோம் என்றால், அதை குறித்து எண்ணமற்று இருப்போம் என்றால் அந்த சமயம் திரும்பி வராது. அதனுடைய நஷ்டம் இந்த உலகத்திலும் உண்டு, அதை விட அதிகமாக நித்தியத்திலும் உண்டு. உலகத்தில் உள்ள நஷ்டம் என்று சொன்னால் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். அந்த நஷ்டம் அவ்வளோ பெரிய நஷ்டம் என்று சொல்லக்கூடாது. ஆனால் நித்தியத்தில் நஷ்டம் என்று சொன்னால் முடிவில்லாத காலங்கள் நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற போகிறோமே. ஆனால் ரட்சிக்கப்படாமல் அல்லது ரட்சிப்பில் நாங்கள் பிரயாசப்படாமல் இருந்தால், ஜெபிக்காமல் இருந்தால், ஊழி செய்யாமல் இருந்தால், உதவி செய்யாமல் இருந்தால் அது நித்திய முழுதில் எவ்வளோ பயங்கரமான நஷ்டத்தை உண்டாக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு தருகிற சமயத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த
நீர் எனக்கும் எங்களுக்கும் நீர் கிருபை பாராட்டும். உடைய தந்த உடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட உடைய மக்களை ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். உடைய மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு போகும்பொழுது அவருடைய பிரயாணங்களில் நீர் அவளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் தங்கியிருக்கிற இந்த பிராந்தியத்தில் இந்த ஆண்டில் அதிகமான மழை பெய்கிறது. நிறைய மிருக தொந்தரவுகள் கூட இருக்கிறது. யானைகளால் தான் அதிகமான நிலைமையில் பிரச்சனை இருக்கிறது. அதன் மத்தியில் கர்த்தாவே நீர் எங்களை போக்குவரத்தில் எங்களை காத்துக்கொள்ள நிறைய இந்த பாம்புகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள், மிருகங்களை கூட கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எதிர்காலத்தில் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமல் போனால் இந்த மிருகங்களே வந்து இந்த பிராந்தியத்தை நாசப்படுத்துமா என்ற பயமெல்லாம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அதனால் இவைகள் சேதப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்றால் இந்த பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் எளிமை நின்று கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டிய பெரிய கடமையும் உத்தரவாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே நீர் அதற்கு எங்கள் எல்லாரையும் காரணமாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேட்டு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கு என்றென்னைக்கு இருப்பதாக. ஆமென்.